இப்போது நம்ம ஊர் காளைகள் வந்து பாஸ் இண்டிகஸ் அப்படின்னு சொல்லுவோம். திமில் உள்ள காளைகள். இந்த திமில் உள்ள காளைகள் இதே மாதிரியான திமில் உள்ள காளைகள் மடகாஸ்கரில் இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஏறு தழுவுதல்னு விளையாடுற இந்த விளையாட்டை அவங்க சாவிகா அப்படிங்கிற பேரில் விளையாடுறாங்க. அவங்க நாணயங்களெல்லாம் காளைகள் தான் இருக்குது. அவங்களுடைய ரூபாய் நோட்டுகள்லாம் காளைகள் தான் இருக்குது. ஏறு தழுவுதல் தான் இருக்குது. சரி, இங்கே இருக்கிற காளைகளும் அங்கே இருக்குது. அது எப்படிங்க? அப்போ எப்படி இது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியும்னா, அங்கே ஒரு வழக்கம் இருக்குது. எப்படின்னா, காளையை பிடிச்சாதான் அவனை வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவாள். அந்த சாவிகா விளையாட்டில் அந்த மடகாஸ்கர் ஆண்மகன் அந்த காளையை பிடிக்கணும். ஏறு தழுவுதலில் காளையை பிடிக்கணும். பிடிச்சாதான் அவன் கல்யாணம் பண்ணுவான். ஆணிரை கவர்தலும் இருக்குது. பக்கத்து ஊரில் போயிட்டு மாட்டை திருட்டு வந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதில் வைக்கிற கேள்வி என்னென்னா, ஒரு மாடு கடல் தாண்டி போகிறதுக்கு நீங்கள் என்ன லாஜிக்குன்னா சொல்லுங்கள். கப்பலில் ஏற்றிட்டு போனாங்கன்னு கூட சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வழக்கம், அந்த கலாச்சாரம், நம்ம ஊரில் காளைகளை பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணுன்ற வழக்கம் ஏன் இருந்ததுன்னா, அந்த காலத்தில் காளையை பிடிச்சா ஒரு பெரிய செல்வம். 2 மாடு இருந்தால் அவன் கோடீஸ்வரன். அவனுக்கு நம்பி பொண்ணை கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு 4 மாடை பிடிச்சா நம்ம பொண்ணை காப்பாற்றுவான்னு.